இல்லை ஒரு அடிமையின் பயணத்தை என்னவா வாங்க புரட்சி தமிழர் என்ற இல்லை நீங்கள் சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு லீடர் மெட்டீரியலே கிடையாது. கூவத்தூர் வழியாக பேக்டோர் வழியாக முதல்வர் பதவிக்கு வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி போகட்டும், போய் ஒன்றிய பிஜேபி அரசுக்கு முட்டு கொடுத்து பேசட்டும், அவங்க ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்லட்டும், பிஜேபியினுடைய ஆட்சியை நான் இங்கே தருவேன், மோடிஜியினுடைய ஆட்சியை நான் இங்கே தருவேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்க சொல்லுங்கன்ற கீழடி அகழாய்வை புறக்கணித்த ஒன்றிய பிஜேபி அரசு மோடியே பாராட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி. இந்தி திணிப்பையும் தேசிய கல்விக் கொள்கை திணிப்பையும் எதிர்த்ததுனால தமிழ்நாட்டு மாணவர்கள் கொடுக்க வேண்டிய 2200 கோடி ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு பறிச்சு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மோடிஜி நல்லவருன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. அதானே இப்போ ஒன்றியத்திலும் பிஜேபி, மாநிலத்திலும் பிஜேபி இருந்தா நான் இப்ப என்ன கேட்கிறேன், அப்ப அது அதிமுக கூட்டணி இல்லையா? அதிமுகல இருந்து யாரும் முதலமைச்சரா வரமாட்டாங்களா? டெல்லியில இருந்து முடிவு பண்ணுவாங்க. அதையும் டெல்லியில இருந்து முடியும். அதனால தான் சொன்னா அடிமையின் பயணம். இவரு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு போட்டு வச்சிருந்தாருங்க. அதிமுகவினுடைய ஐடி விங் பிரசாத் வந்து போதைப் பொருள் கடத்தல்ல மாட்டின உடனே சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு இருந்ததை எடுத்துட்டாரு. ஸ்டாலினுடைய கனவு இனி பலிக்காது, ஆட்சிக்கு நாங்க தான் வருவோம், இழந்த உரிமைகளை விற்போம், இது என்னுடைய முதல் வாக்குறுதி அப்படிங்கிறாரு. ஐயோ, எடப்பாடி பழனிசாமி ஒரு காமெடி மெட்டீரியல், ஒரு ட்ரோல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ரோட் ஷோ போறாரு. இன்னைக்கு காலையில வாக்கிங் போகும்போது மக்களை சந்திக்கிறாரு. இதெல்லாம் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்து காப்பி அடிச்சது. சொந்த புத்தியெல்லாம் உனக்கு இல்லையா? அவர் வாக்கிங் போகிற வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்காங்க. இது கூட ஒரு சுய புத்தி இல்லையாடா, என்னடா பிஆர்ஓ டீம் வச்சிருக்கிற நீனே? இங்கே பாருங்க, அதிமுகவுக்கு பிஆர்ஓவா கஞ்சா சங்கர் தான் இருக்கும். அப்போ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் அந்த கட்சியினுடைய லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் அப்படின்னு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு. தமிழ்நாடு ஆபத்தில் இருக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, உரிமைகளை மீட்கணும், இந்த ஆட்சி ஆகட்டும்னு சொல்லி அந்த சுற்றுப்பயணத்துடைய நோக்கமாக இருக்குது. 2026 தேர்தலுக்கான முதல் பரப்புரையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய சுற்றுப்பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஒரு அடிமையின் பயணத்தை என்னவா வாங்க புரட்சி தமிழர் என்ற இல்லை நீங்கள் சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு லீடர் மெட்டீரியலே கிடையாது. கூவத்தூர் வழியாக பேக்டோர் வழியாக முதல்வர் பதவிக்கு வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் எப்படி வந்து முதல்வர் பதவிக்கு வந்தார் அப்படிங்கிறத அதிமுகவில் இருந்த சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு பேட்டியை கொடுத்திருந்தாரு. அதை பார்த்து தெரிந்து கொண்டால் நமக்கு புரிஞ்சிடும், எடப்பாடி பழனிசாமி ஒரு லீடர் மெட்டீரியலே கிடையாது. கட்சியில் இருக்கக்கூடிய திராவிடத்துக்கான பொருள் தெரியாது. அண்ணாவையும் பெரியாரையும் இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பிஜேபி வந்து அவமானப்படுத்தினதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. திராவிடத்தை அழிக்க போகிறோம்னு அதிமுக காரங்களே வச்சுட்டு பேசினால் கூட அவங்களுக்கு சூடு சுரணையும் வராது. அப்போது இவர் வந்து ஒரு பயணம் போகிறாரு உரிமையை மீட்பதற்காக அப்படின்னு சொன்னால், உரிமையை ஒட்டுமொத்தமாக பறித்து வைத்திருக்கக்கூடியது ஒன்றிய பிஜேபி அரசு. அதை இவர் கேள்வி கேட்டுருவாரா? இவருடைய பயணம், இந்த சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது பிஜேபி தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற துரோகத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக இவர் போகிறார். நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்ல செய்யக்கூடிய ஒரு பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்கிறாருன்னு அந்த சுற்றுப்பயணத்தில் சொல்கிறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, கீழடி அகழாய்வை புறக்கணித்த ஒன்றிய பிஜேபி அரசு மோடியே பாராட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி. இந்தி திணிப்பையும் தேசிய கல்விக் கொள்கை திணிப்பையும் எதிர்த்ததுனால தமிழ்நாட்டு மாணவர்கள் கொடுக்க வேண்டிய 2200 கோடி ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு பறிச்சு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மோடிஜி நல்லவருன்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதானே தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வில் வந்து ஓரவஞ்சனை பண்ணுறது, ஆளுநர் மூலமாக தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தில் வந்து குளறுபடிகளை ஏற்படுத்துவது, ஒரு அமைதியான சூழலை வந்து கெடுப்பது அப்படிங்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க மோடிஜி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லவரா? அதை தான் சொன்னேன். இவர் மோடியையும் ஒன்றிய பிஜேபி அரசையும் அவர்களுடைய தவறிலிருந்து காப்பாற்றுவதற்காக இவர் ஒரு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. அதனால தான் சொல்கிறேன் இது அடிமையின் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் முழுக்க நமக்கு தேவையான சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வரவே முடியும். நமக்கான நிதி அப்படிங்கிறது பிரச்சனையாக இருக்குது. தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியில் வளர்ப்பதற்கும் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும் முட்டுக்கட்டையாக இருக்குது. அதே சொல்கிறாருல, எதுக்கு எடுத்தாலும் நிதி தரலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொடுக்குற நிதியெல்லாம் என்ன தான் செஞ்சீங்க? இவ்வளோ வருஷம் ஒன்றிய அரசோட ஆட்சியில் பொறுப்புலாம் பங்குலாம் வகிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்போல்லாம் கொடுத்த நிதி என்ன பண்ணீங்க? தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி வந்து திமுக ஆட்சியில் இருந்தது, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியில் ஆட்சியில் இருந்தார் இல்லையா? அப்போ அவர் என்ன கிழிச்சிட்டு இருந்தாருன்னு எல்லாரும் கேட்பாங்கல்ல. அவர் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்க வேண்டியதானே, இது வரைக்கும் அந்த ஒன்றிய அரசினுடைய நிதி இவ்வளவு, தமிழ்நாட்டு அரசு திமுக ஆட்சியில் இருக்கும்போது இவ்வளோ தான் செஞ்சது அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்க வேண்டியதானே. நிதி கொடுக்கலன்னு தான் சொல்லுவாங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார், முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு, அதற்குரிய அறிவும் ஆற்றலும் இருந்திருந்தால்
ஒன்றிய அரசு மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் இருந்தால் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூடவா அவருக்கு இல்லை? எதுக்கெடுத்தா கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் கொடுக்கலன்னு சொல்ல முடியும். அதனால் 2200 கோடி ரூபாய் பசங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்கல, கல்வி நிதி. அப்போ மாணவர்களுடைய கல்வி பாதிக்குமா பாதிக்காதா? இப்படி பல பிரச்சனைகளை எடுத்துகிட்டு வராங்களேங்க. தமிழ்நாட்டுக்கு எதிராக பல சட்டங்களை எடுத்துகிட்டு வரணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்ம மொழியை சிதைக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்ம வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதையெல்லாம் ஏன் அவர் கேட்கணும்னு தோணலை? இல்லை, இதே பாஜக கூட தானே நீங்கள் கூட்டணி வச்சுருந்தீங்க. அப்போ நாங்கள் வச்சா மட்டும் அது கெட்ட கட்சி, நீங்கள் வச்சா நல்ல கட்சியான்னு கேட்குறேன். நாங்கள் நல்ல கட்சின்னுலாம் சொல்ல வரல. வச்சது தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா தவறு தான், பொதுவாக என்னை போன்றவர்களுடைய கருத்து. ஆனால் திமுக ஒரு ஆட்சி நடத்துகிறது, அப்போ அவங்களுடைய நிலை என்னன்னு தெரியாது. அவங்க போய் கூட்டணியில் அவங்க கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. பிஜேபியை ஏடிஎம்கே கவுத்து விட்டுச்சு, முதல்ல அதை சொல்லணும். இப்போ இந்த கேள்வியை கேட்குறான், பிஜேபி நல்ல கட்சி அப்படின்னா ஏன் ஏடிஎம்கே கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிட்டு பிஜேபி ஆட்சியை கவுத்துட்டு வெளில வந்துச்சு? ஏன் அவர் பிஜேபி தான் நல்ல கட்சின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, ஏன் அவர்கள் வெளியில் வந்தார்கள்? அந்த உண்மையை சொல்லணும்ல. சரிங்க, திமுக கூட்டணி வச்சது தவறானா என்னை போன்றவர்கள் தவறுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஆட்சியில் இருந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் திமுக பாஜகவுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்த பொழுது அவங்க சில கண்டிஷன்ஸ் போட்டாங்க. என்ன கண்டிஷன்ஸ்? மதவெறி செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது, காஷ்மீரோட 370 நீக்கக்கூடாது, அப்படிங்கிற மாதிரி ராமர் கோயில் கட்டுறதெல்லாம் இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல மிக முக்கியமான பிஜேபியினுடைய டிஎன்ஏலே இருக்கக்கூடிய மிக கொடூரமான சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தி கடிவாளம் போட்டுட்டு ஆதரவு கொடுத்தார்கள். இப்போது எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு அப்படி ஏதாவது கடிவாளம் போட்டுட்டு ஆதரவு கொடுத்துருக்காரா? கூட்டணியில் போய் சேர்ந்துருக்காரா? இல்லையே. இல்லை, ஒருவேளை வெற்றி பெற்ற ஒன்றிய அரசோடு இணக்கமாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள் கொண்டு வரலாம் வரக்கூடிய வருடங்களில். அந்த பிஜேபி வந்தால் அங்கேயும் பிஜேபி இங்கேயும் பிஜேபி என்ன ஆகுங்கிறதெல்லாம் தனியாக சொல்கிறேன். பட் எடப்பாடி பழனிசாமி அப்படி ஏதாவது டீல் போட்டிருக்காரா? தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடாது, தமிழ் மொழிக்கு எதிராக செயல்படக்கூடாது. மற்ற மாநிலங்களில் திமுக காஷ்மீரோட 370க்கே போராடிச்சு. அப்போ அந்த மாதிரி மணிப்பூரில் கலவரம் நடந்துட்டு இருக்கு, அதை நீங்கள் தடுக்கணும், இப்படியெல்லாம் பல காரணங்கள் சொல்லி ஆதரவு கொடுத்தாரா? இல்லை, தமிழ்நாட்டுக்கு பிஜேபி செய்து கொண்டு இருக்கின்ற துரோகங்களை இதோட நீங்கள் நிறுத்தணும்னு சொல்லி ஆதரவு கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு ஏதாவது கண்டிஷன் போட்டிருக்காரா? இல்லையா. நான் திரும்ப சொல்கிறேன், பிஜேபி கொண்டு வந்த மக்கள் விரோதம் மாநில விரோத சட்டங்கள் எல்லாவற்றுக்கும் அதிமுக ஆதரவு கொடுத்துச்சு. சரிங்களா? இப்போது ஒன்றியத்திலும் பிஜேபி, மாநிலத்திலும் பிஜேபி இருந்தால் நான் இப்போ என்ன கேட்குறேன், அப்போ அது அதிமுக கூட்டணி இல்லையா? அதிமுகலேருந்து யாரும் முதலமைச்சராக வரமாட்டாங்களா? டெல்லியிலேருந்து முடிவு பண்ணுவாங்கங்கிற, அதையும் டெல்லியிலேருந்து அதனால தான் சொன்னால் அடிமையின் பயணம். எங்கள் கூட்டணியை அறிவிச்சது அமித்ஷா, முதலமைச்சராக யார் இருப்பார்னு சொல்ல போகிறது அமித்ஷா. அதை பற்றிலாம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறத எடப்பாடி பழனிசாமி. இப்போது சுற்றுப்பயணம் போய் என்ன சொல்கிறாரு? நல்ல ஆட்சி மோடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, பிஜேபி நல்ல ஆட்சி. நம்ம வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன். கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறீங்கல்ல பிஜேபி இவ்வளோ கூடுதல் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு போய் ஆதரவு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாடு அப்படித்தான் இருக்குது, சிறுமியிலேருந்து கிளவி வரைக்கும் யாருமே நிம்மதியாக இல்லை, வெளியவே போக முடியலங்கிறாரு எடப்பாடி. இல்லை, அதில் அதிமுக காரன் தான் அதில் ஈடுபட்டிருக்கான்ல. இந்த ரேப் இன்சிடென்ட்லாம் அதிமுக இப்போ நம்ம பார்த்துருக்கோம். போதைப் பொருள் கடத்தலாம் அதிமுகவினுடைய ஐடி விங் பிரசாதே மாற்றினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்? அந்த வேலையெல்லாம் செய்கிறது அதிமுக காரனாக இருந்தால் என்ன பண்ணலாம்? அதிமுக காரனும் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க ரேப் கேஸில். இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே நீங்கள் பெண்கள் பாதுகாப்புன்னு வந்துட்டிங்கன்னா அடிப்படை பிரச்சனைகளை பற்றி நீங்கள் பேசாமல் பெண்களுக்கு என்றைக்குமே நீங்கள் முழு விடுதலை கிடைக்காது. அது வேறு டாபிக், நம்ம பேசுவோம். சிறுமியிலிருந்து கிழவி வரை இத்தனை கடுமையான சட்டங்கள் இருந்து, ஒரு காவல்துறை இருந்து, நீதிமன்றம் இருந்தும் ஆண்களுக்கு பெண்களை இப்படி பாலியல் வன்புணர்வு செய்யணும்னு ஏன் தோணுதுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? சட்டம் இருக்குது சார், அரசாங்கம் இருக்குது சார், அரசு இருக்குது சார், காவல்துறை இருக்குது சார், நீதிமன்றம் இருக்குது சார். இதையெல்லாம் மீறி ஏன் ஆண்களுக்கு பெண்கள் ஒரு இந்த செக்ஸ் மெட்டீரியலாக அவன் பார்க்குறான். அப்போ இது ஒரு தனி டாபிக், நம்ம பேசுவோம். நான் நினைக்கிறேன் அவ்வளவு ஃபீலிங் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தால் அதிமுக காரர்கள் மீதே ரேப் கேஸ்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவார் இவர்? சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு போட்டு வச்சுருந்தாருங்க. அதிமுகவினுடைய ஐடி விங் பிரசாத் போதைப் பொருள் கடத்தலில் மாட்டினோடனே சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு இருந்ததை எடுத்துட்டாரு. அப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ இப்போ அவர் உடன்பாடு இல்லையா? போதைப் பொருள் பழக்கம் கூடாது அப்படின்னு சொல்கிறதுல இப்போ அவருக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அதிமுக காரனே சப்ளை பண்ணதுனால இப்போ அதில் உடன்பாடு இல்லை. இப்போது சே எஸ் டு உமன் சேஃப்டின்னு போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நாளைக்கு கண்டிப்பாக அதிமுக காரன் எவனாவது ஒருத்தன் ரேப் கேஸில் அரெஸ்ட் ஆகும். அப்போ இதையும் எடுத்துகிட்டு வரா? அப்போ எனக்கு போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது முக்கியம் இல்லை, பெண்களுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்லைங்கிறத எடுத்துகிட்டு வர அவர்.
என்னது இது அபத்தமாக பேசுறது? அதான் திரும்பவும் சொல்ல, எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறதுக்கோ முன்னாள் முதலமைச்சராக இருந்ததுக்கோ எந்த பொறுப்புமே இல்லாத அவர் ஒரு லீடர் மெட்டீரியலே கிடையாது. அவதூறுகளையும் வதந்திகளையும் தூக்கிட்டு வரவர் தான் எடப்பாடி பழனிசாமி. மக்கள் தயாராகிட்டாங்க, திமுகவை விரட்டடிப்பதற்கு மக்கள் தயாராகிட்டாங்க. ஸ்டாலினுடைய கனவு இனி பலிக்காது, ஆட்சிக்கு நாங்கள் தான் வருவோம், இழந்த உரிமைகளை விற்போம், இது என்னுடைய முதல் வாக்குறுதி அப்படிங்கிறாரு. ஐயோ, எடப்பாடி பழனிசாமி ஒரு காமெடி மெட்டீரியல், ஒரு ட்ரோல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறேன். ரோட் ஷோ போறாரு, இன்னைக்கு காலையில வாக்கிங் போகும்போது மக்களை சந்திக்கிறாரு. இதெல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்து காப்பி அடிச்சு சொந்த புத்தியெல்லாம் உனக்கு இல்லையா? அவர் வாக்கிங் போகிற வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்காங்க. இது கூட ஒரு சுய புத்தி இல்லையாடா? என்னடா பிஆர்ஓ டீம் வச்சிருக்கிறேன் நீனே? இங்கே பாருங்க, அதிமுகவுக்கு பிஆர்ஓவா கஞ்சா சங்கர் தான் இருக்கும். அப்போ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் அந்த கட்சியினுடைய லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவர் மக்களை சந்திக்க போகிறார்ல, சுற்றுப்பயணம்லாம் போகிறார்ல, அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒன்றிய பிஜேபி அரசு, மோடி அரசு நமக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள், சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்க சார். இல்லை, இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து ஸ்டாலின் ஜுரவத்தில் இருக்கிறாரு, இதிலே பீதியாயிருப்பார் அவர். இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படியெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது யாரு? அப்படியே ஏதாவது அல்லக்கைகள் பக்கத்தில் இருந்து, தலைவரே நம்ம சிஎம்கே ஜுரம் வந்துச்சு தலைவருன்னா கூட பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லியான்னு கேட்குறது தான் அறிவுள்ளவர்கள் செய்வாங்க. அல்லக்கை சொல்லணும்னா அதையும் நம்பிட்டு வர்றது சொல்லக்கூடிய அடிமையாகத்தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அப்படிங்கும்போது தொடர்ந்து சொல்கிறது அவர் போனது நல்லது, எடப்பாடி பழனிசாமி போகட்டும், போய் ஒன்றிய பிஜேபி அரசுக்கு முட்டு கொடுத்து பேசட்டும், அவங்க ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்லட்டும், பிஜேபியினுடைய ஆட்சியை நான் இங்கே தருவேன், மோடிஜியினுடைய ஆட்சியை நான் இங்கே தருவேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்க சொல்லுங்கள். வேளாண் விரோத சட்டத்தினால் இங்கே இருக்க விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? சிஏ சட்டத்தினால் இங்கே இருக்க சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களா? வக்பு சட்ட திருத்தத்தினால தமிழ்நாட்டில் இருக்கவங்க பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களா? அப்போது பிஜேபி கொண்டு வந்த எல்லா சட்டங்களாலும் ஒட்டுமொத்த இந்தியாவே பாதிச்சிருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஒன்றிய பிஜேபி அரசு நல்ல ஆட்சி தருது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டு ஜனங்க ஒன்று கேட்பாங்க, இவர் போகும்போது, மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி உங்கள் சோத்தில் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பதில் சொல்லுங்கள். இப்போ இவர் ஒரு பக்கம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம்னு பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் ஸ்டாலின் ஏற்கனவே ஓரணியில் தமிழ்நாடு பல்வேறு விஷயங்களை பண்ணுறாரு. இப்போ அதிரடியாக அந்த சஸ்பெண்ட் பண்ணுற விஷயங்கள் அதிகமாக நடக்குது. ஊழல் குற்றச்சாட்டு மதுரை மண்டலத்தில் வந்த உடனே அந்த மேயருடைய கணவரை கட்சியிலிருந்து நீக்கினாங்க. இப்போ மதுரை மண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லோருமே ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. அவருடைய நடவடிக்கைகள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையாகவே அவர் ஆட்சிக்கு வந்த பொழுது யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் அவருடைய செயல் திட்டங்கள் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அவர் வந்தோடனே பிலாங்ஸ் டு திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு போட்டதே எல்லாருக்கும் அவருடைய சிந்தனை எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு. அதே போல் இப்போ ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நபர்களை கட்சியிலிருந்து கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்க மிக முக்கியமானது. கட்சி இருந்தால் தானே சார், அந்த கொள்கையின் காரணமாக அந்த கட்சி இருக்குது, அந்த கட்சி இருந்தால் தானே சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சி இருந்தால் தானே சமூக நீதிக்கான ஆட்சியை கொடுக்க முடியும். அப்போது அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவது போல சில பேர் நடந்து கொண்டார்கள் அப்படின்னா அவர்களை கட்சியை விட்டு நீக்குவது அப்படிங்கிறது சரியான விஷயம் தான். அப்போ அப்படி ஒரு நடவடிக்கையை எடுத்துக்காது. இப்போ அவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்குது, அதை பற்றின விசாரணை போகுது, விசாரணையில் இருப்பதனாலேயே அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. உடன்பிறப்பைவா நிகழ்ச்சியின் மூலமாக நிர்வாகிகள்லாம் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு, அதில் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது பாராட்டப்பட வேண்டியது தான். இன்னுமே இதை வீரியமாக செய்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை அவர் ஈடுபடணும் அப்படின்னு தான் நம்ம என்னை போன்றவர்கள் கேட்டுக்கொள்ள முடியும். இன்றைக்கு கடலூரில் ரயில்வே கேட் கிராஸ் பண்ணும் பொழுது பள்ளி வேன் மீது ரயில் மோதி மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. கேட் கீப்பர் மது போதையில் தூங்கிட்டார் அப்படிங்கிறாங்க. ரயில்வே தரப்பில் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னென்னா, டிரைவர் தான் கேட்டை திறக்க சொன்னார், அதனால தான் கேட் கீப்பர் திறந்தார்னு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன விளக்கம் கொடுத்தாலும் இப்போ மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த விபத்து குறித்து உங்களுடைய பார்வை என்ன? விபத்துங்கிறது எல்லா இடத்துலையும் நம்ம எதிர்பாராத சூழ்நிலை நடக்கக்கூடியது தான். விபத்து நேராமல் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். கவனமாக இருக்கணும், கவனமாக ட்ரைவ் பண்ணணும், போகும்போது பார்த்து போகணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே சொல்கிறோம். ஏதாவது வண்டியில் போகிறதா இருந்தால் கூட இந்த டிரைவர் கான்ஷியஸாக இருக்காரா காஷியஸாக இருக்காரான்னு பார்த்துட்டு தான் போகும். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் பசங்க அதில் ஒரு 5-6 பேர் போயிருக்கிறாங்க. குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துக்கமான செய்தி. வீட்டில் பாவம் அவங்களோட பேரண்ட்ஸோட மனநிலைமையை நினைக்கும் பொழுது ரொம்ப வேதனையாகவே இருக்குது. ஏன்னா சின்ன பசங்க இல்லையா, இப்போ தான் ஸ்கூலில் வேனில் ஏற்றி விட்டுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருந்திருப்பாங்க.
இதில் வந்து இந்த சம்பவம் நடந்தோடனே இந்த பழைய தூக்கி யார் மேலே போடுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா, அதுதான் வந்து வேதனையாக இருக்குது. அந்த கேட் கீப்பர் வந்து பங்கஜ் சர்மா அப்படிங்கிறவர் வந்து தூங்கிட்டாரு, அதனால கேட்டு மூடவே இல்லை, திறந்தே தான் இருந்திருக்கு. அதனால இந்த ஸ்கூல் வேன் டிரைவர் கேட்டு திறந்திருக்கு அப்படிங்கிறதுனால போயிட்டாரு. அதுக்கப்புறமா தான் ட்ரெயின் வந்து வண்டியை வந்து இடிச்சிருக்கு. இப்போது இந்த பங்கஜ் சர்மா தூங்கிட்டாரு அப்படிங்கிற அவர் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ரயில்வே டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்றிய அரசினுடைய இதில் வரும். அவருடைய அலட்சியத்தை, அவருடைய தவறை வந்து மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது தூக்கி வேன் டிரைவர் மேலே போடுவது அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படியெல்லாம் வந்து பேசவே கூடாது இந்த சமயத்தில். இன்னொன்று, இப்போ இந்த கேட் கீப்பர் வந்து தூங்கிட்டாரு அப்படிங்கும்பொழுது அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் அந்த விபத்தில் சிக்கி உயிர் பிழைத்திருக்கக்கூடிய மாணவன் என்ன பேட்டி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, கேட்டு திறந்தே தான் இருந்தது, நாங்கள் போகும்போது கேட் கீப்பர் தூங்கியிருக்காரு, வந்து ட்ரெயின் அடித்ததுக்கப்புறமா கூட அந்த கேட் கீப்பர் எழுந்து வரவே இல்லை அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட மாணவர் வந்து கொடுத்துருக்குறாரு. டிரைவரும் பேட்டி கொடுத்துருக்கும் போது எப்போதும் போல் எப்போதும் ரெகுலராக போகிற ரூட்டு தான், இன்னைக்கு கேட்டு திறந்து தான் இருந்தது, நான் போனேன், நான் கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ண சொல்லலை அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு விபத்து நடந்தோடனே ஒன்றிய அரசு தார்மீக பொறுப்பை ஏற்று அதை அட்ரஸ் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு வதந்தி பரவுவதற்கு டைம் கொடுத்து வெயிட் பண்ணுறது, பழைய தூக்கி வந்து ஊழியர் மேலே போட்டுறது, அந்த வேன் டிரைவர் மேலே போடுறது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. பங்கஜ் சர்மா தூங்கிட்டாரா, சரி தூங்கிட்டாரு, விசாரணையில் தெரிய வந்ததுன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. ஆனால் இப்போ நம்ம இதில் கவனிக்கக்கூட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஊழியரோட இந்த குற்றச்சாட்டு முடிஞ்சிருச்சா? இது வந்து ஒரு தனிப்பட்ட நபரினுடைய தவறோட, இப்போ கேட் கீப்பர் தூங்கினது தவறு தான், அவர் மேலே நீங்கள் வந்து விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கணும். சரி, இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, கேட்டு திறந்திருந்தால் ட்ரெயினுக்கு சிக்னல் விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சவங்க வந்து எழுப்புறாங்க. கேட்டு திறந்து இருந்தது அப்படின்னா ட்ரெயினுக்கு சிக்னல் விழாது, க்ரீன் சிக்னல் விழாது, ரெட்டு தான் விழும், ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தெரிஞ்சிடும் கேட்டு திறந்துருந்ததுன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா தூங்கினது ஒரு குற்றம் அப்படிங்கும்போது கேட்டு திறந்துருந்தால் ட்ரெயினுக்கு எப்படி சிக்னல் விழுது? அப்போது இங்கே டெக்னிக்கல் ஃபால்ட் யார் பொறுப்பேற்றுக்கிறது? அந்த கேட் கீப்பரா? கேட் கீப்பர் கேட்டை திறந்து மூடணும், அதை ஒரு வேலையை செய்யலை, நடவடிக்கை எடுங்க. அதனால தான் சொல்கிறேன், இப்போ ஒன்றிய அரசு தன் மீதான குற்றத்தை, தவறை மறைப்பதற்காக ஒரு வேன் டிரைவர் மேலே பழியை தூக்கி போடுறது அப்படிங்கிறது. அதனால தான் சொல்கிறோம் பிஜேபி பிணந்தின்னும் அரசியல் பண்ணக்கூடிய கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதுக்கு முன்னாடி ரயில் விபத்துகள் நிறைய நடக்குது. இப்போ கூட நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், லோடு வண்டி மேலே ஒரு ட்ரெயின் மேலே இன்னொரு ட்ரெயின் வந்து அடிக்குது. இதுவரையில் நடைபெற்ற ரயில் விபத்துகளுக்கு ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பொறுப்பேற்றிருக்காரா? இது குறித்து ஏதாவது பேசியிருக்கிறாரா? ரயில்வே துறையில் இந்த ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டினால் நடக்கக்கூடிய தவறுகளை வந்து சரி செய்வதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறா? ஏற்கனவே இவங்க வந்து கவச் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நாங்கள் செட் பண்ணுறோம் ரயில் விபத்தை தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அதையும் முழுமையாக அவங்க செய்யலை. எம்பி மஹ்வா மொய்த்ரா நாடாளுமன்றத்துலேயே அதை கேட்டதை நம்ம பார்த்தோம். அப்போது கேட்டு திறந்திருக்குங்கிற போது எப்படி ட்ரெயினுக்கு சிக்னல் விழுந்தது? அப்போ அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டுக்கு யார் பொறுப்பு ஏற்றுப்பது? அந்த இடத்துல அந்த ட்ரெயின் கேட் திறந்துருந்துச்சுன்னா சிக்னல் விழக்கூடாது அப்படிங்கிற அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸே இல்லை அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னா, ஒன்றிய பிஜேபி அரசு ரயில்வேக்கான இந்த மெயின் பட்ஜெட்டோட தான் ரயில்வே பட்ஜெட்டையும் இவங்க கிளப் பண்ணிட்டாங்க, தனியாக இருந்த பட்ஜெட்டை தான் இவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போது ரயில்வே துறையை தனியார் மயமாக்கணும், ரயில்வே துறையினுடைய நிர்வாகத்தை சீர்குலைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து பிஜேபி வந்து திட்டமிட்டு செயல்படுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி, சந்தேகம் வருது. ஏன்னா சரிங்க, இது வரைக்கும் ரயில் ஆக்சிடென்ட் நிறைய நடந்திருக்கு, எல்லாருமே கேட்டுருக்காங்க, எப்படிங்க ரயில்வே வந்தே பாரத் ரயிலை டெவலப் பண்ணுற சொல்லிட்டு வந்தே பாரத் ட்ரெயின் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாடு இடித்ததுனால அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பேனலே வந்து கழண்டி விழுந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். அதை கயிறு கட்டி ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஓட்டியிருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? ஒரு ஊழியரோட உங்களுடைய வந்து அந்த குற்றத்தை மறைச்சிடலாம் அப்படிங்கிற ஒன்றிய பிஜேபி அரசு நினைக்கக்கூடாது. இல்லை, இந்த விவகாரத்தில் இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, அவருக்கு தமிழ் தெரியலை, இப்போ அங்கேருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட அவருக்கு புரியலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. வட மாநிலத்தவர்கள் இப்போ ரயில்வேல அதிகமாக தமிழகத்தில் பணிக்கு வரும் பொழுது இந்த மொழி பிரச்சனையால் பல்வேறு விபத்துகள் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. இது நம்ம பல தடவை அட்ரஸ் பண்ணியிருக்கோம். அந்தந்த பிராந்தியத்தில் அந்தந்த மொழி தெரிந்தவர்களை நீங்கள் போடுங்க,
இது ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்குது. இப்போது நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண முடியல, வேறு லாங்குவேஜ் தெரிஞ்ச மேனேஜர்ஸாக இருக்கிறாங்க, எம்ப்ளாயீஸும் வேறு லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க, தமிழ்நாட்டில் இந்த தமிழ் தெரிஞ்சவங்களால நாங்கள் ஃபில் பண்ண முடியல அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸை நம்ம பார்த்துருக்கோம். அது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறது. ஃபார்ம் ஃபில் பண்ண வரவங்க டெபாசிட் ஆர் வித்ட்ராயல் வேறு ஏதாவது பெனிஃபிட்ஸ்க்கு வரலாம், வேறு ஏதாவது சர்வீஸ்க்கு வரலாம். ஆனால் அதுலேயும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கட்டணும், உயிர் சம்மந்தமாக வந்து பணத்தை வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிக்கலும் இருக்குது. அது வந்து இன்டைரக்டாக செகண்டரி லெவல் இதில் வரும். ஆனால் இந்த ட்ரெயின் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ப்ரைமரி இது இல்லையா? அப்போது நீங்கள் இந்த மொழி தெரிந்தவர்களை, இந்த கிராஃபிக்ஸ் தெரிஞ்சவங்கள, இந்த கிராஃப் தெரியணும்ல. இப்போ அவர் வந்து ரயில்வே ட்ராக்கில் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு இந்த லாங்குவேஜ் புரியணும்ல. அதனால தான் அடிப்பட்ட மாணவன் சொல்கிறான், ட்ரெயின் வந்து வேனை அடித்ததுக்கு அப்புறமா கூட அந்த கேட் கீப்பர் எழுந்து வெளில வரலன்னு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதனால தான் நம்ம சொல்கிறோம் அந்தந்த மொழி தெரிந்தவர்களே அந்தந்த இடத்துல போடுங்க. ஒன்றிய அரசு அப்படிங்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முழுக்க முழுக்க இந்தி தெரிந்தவர்களை தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நீங்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம், திருச்சியில் ரயில்வே துறை சார்ந்து வேலைக்கு அப்ளை பண்ணவங்களுடைய ஃபார்ம்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் ஆச்சு. ஏன் அப்படின்னா அஃபிடவிட் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்துருந்துருக்காங்க. அதனால் நிறைய பல லட்சம் பேர் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணவங்க அந்த அஃபிடவிட்டை வந்து அவங்க சப்மிட் பண்ணல. ஆனால் அதன் பிறகு சில நாட்கள் கழித்து இந்த அஃபிடவிட்டோட சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு லாங்குவேஜில் மற்ற இடத்துல அட்வைஸ்மெண்ட் கொடுத்ததுனால என்ன ஆயிருக்கு, தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிருக்கு. தொடர்ந்து தமிழ்நாட்டுக்காரங்களை வந்து ஒன்றிய அரசு பணிகளில் வந்து புறக்கணிக்கிறத வந்து நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது தொடர்பாக பல கட்சிகள் போராட்டம் செய்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ மொழி தெரிந்தவரை போட்டிருக்கணுமா அப்படின்னா ஆமாம். அவர் போட்டதுக்கப்புறம் இருக்கும் அந்த பிராந்திய மொழி தெரிஞ்சிருக்கணுமா? ஆமாம். அவர் தூங்கினது தவறா? ஆமாம். கேட்டை திறந்து வச்சது தவறா? ஆமாம். இப்போது இந்த ஒரு ஊழியரோட நம்ம வந்து இந்த தவறு காரணம் இந்த ஒரு ஊழியர் தான், அதோடு நிறுத்திடலாமா? இப்படி மொழி திணிப்பை சிந்தனையாக வச்சுட்டு இருக்கக்கூடிய பிஜேபி தொடர்ந்து இந்த மாதிரி வேறு மொழி பேசுபவங்களை எங்களை போட்டு, இந்த பிராந்திய மொழி தெரியாதவங்களை எங்களை போட்டு, இல்லை அவங்க அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டாங்களே இல்லையாங்கிறதையும் ஃபாலோ பண்ண முடியாமல் இதெல்லாம் போடுறதுன்னு ஒன்றிய அரசினுடைய தவறு இல்லையா? அப்போது இந்த கேட்டு திறந்துருந்து ட்ரெயின் வந்து பள்ளி வேன் மேலே இடித்து பள்ளி மாணவர்கள் இறந்து போனதுக்கு பின்னாடி ஒன்றிய அரசினுடைய மொழி திணிப்பும் ஆதிக்க சிந்தனையும் அலட்சியமும் பிற்போக்குத்தனமும் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளாததும் ரயில்வே துறையை வந்து சிதைக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய திட்டமும் தான் இதுக்கு முழுக்க முழுக்க பின்னாடி காரணமாக இருக்குது. அதனால் அதை பற்றியும் நம்ம விரிவாக பேசணும். ஏன் தொடர்ந்து ரயில்வே துறையில் இவ்வளோ விபத்துகள் நடக்கும்போது அந்த துறை சார்ந்த அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு ஸ்டென்ட் வீடியோ தான் போடுறாரு. இது வர போகிறது, வீடியோ போடுறது, வர்றது, பைக்கில் உட்காந்து போகிறது, இவர் போய் வந்து கண்காணிச்சுட்டாரம்மா, இப்படி வந்து பிஆர்ஓ டீம் இதில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு ஒழிய ஏன் இப்படி தொடர்ந்து ரயில்வே துறையில் இப்படி விபத்துகள் நடக்குது, இத்தனை 100 உயிர்கள் வந்து பலியாகிட்டே இருக்கே அப்படிங்கிறதுக்கு அதை தடுக்கிறதுக்கு இவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கலையே. இது வந்து ஒரு கேஸ் டு கேஸ், இதுவும் ஒரு விபத்து. இந்த மாதிரி பல விபத்துகள் நடக்குது இல்லையா? அப்போ ஒன்றிய அரசு பிஜேபி அரசு இது வரைக்கும் முன் வந்து இது குறித்து அவங்க ஏதோ ஓப்பனாக பேசியிருக்காங்களா? இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், கவனிக்கிறோம். எப்படி வந்து அந்த கேட் ஓப்பனில் இருக்கும்போது சிக்னல் விழுந்தது, அப்போ டெக்னிக்கல் ஃபால்ட் என்ன, ஏன் அந்த இடத்துல அந்த எக்யூப்மெண்ட்ஸே இல்லாமல் இருக்குது, ஏன் அந்த டெக்னிக்கல் சிஸ்டம்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆச்சு, இருந்ததா இல்லையா, இதை பற்றின விளக்கம்ல ஒன்றிய அரசு கொடுக்கணும். பிஜேபி அரசு ஆனால் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்காது. இது வரைக்கும் பிஜேபி ஒன்றிய அரசுனால ஏற்பட்ட எந்த உயிர் பலிக்கும், விபத்துகளுக்கும், கோளாறுகளுக்கும், சிதைவுகளுக்கும் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று பதில் சொன்னதே கிடையாது. எதுக்கு சொல்லுவாங்க? பொருளாதாரத்தை சிதைச்சாங்க, அதுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்கிறாங்களா? கொரோனானால பல உயிர்கள் போச்சு, அதுக்கு எதாவது பதில் சொல்லியிருக்காங்களா? வேளாண் விருது சட்டத்தினால பல உயிர்கள் போச்சு. பிஜேபி எம்பிஸே வந்து அவங்களோட ஷூட்டிங்லலாம் இருந்திருக்கிறாங்க. விவசாயிகளை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க, அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்களா? இராணுவ வீரர்கள் உயிர் பலியெல்லாம் நடந்துச்சு. தீவிரவாதிகளில் வந்து சுட்டு கொண்டுட்டு போகிறது, பாம்பு ஆர்டிஎக்ஸ் காரை இடித்து சாவடிச்சிட்டு போகிறது. இது எதற்காவது ஒன்றிய பிஜேபி அரசு என்ன தவறு, யார் மீது தவறு, என்ன குளறுபடி, இவங்களுடைய அலட்சியம் என்னன்னு ஏதாவது அட்ரஸ் பண்ணி பொறுப்போட பதில் சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் எந்த பொறுப்புமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு கும்பல், பிஜேபிங்கிற ஒரு கும்பல் ஆட்சிக்கு வந்ததுனால பாதிக்கப்பட போகிறது நம்மை போன்ற சாமானியர்கள் தான். அப்போது உண்மையான குற்றவாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய பிஜேபி அரசு தான். பிகாஸ் ரயில்வே துறையில் தொடர்ந்து விபத்துகள் நடக்கும்பொழுது அதை தடுப்பதற்கு இவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்கிற அடிப்படையில் சொல்கிறேன். அந்த ஊழியர் அப்படிங்கிறது அந்த ஊழியர் வேற ஒரு ஊழியர் இருந்திருக்கலாம், பட் அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டு தானே, அதை சரி பண்ண வேண்டியது அந்த ஊழியர். அதை சரி பண்ணுவார்?
அவர் அப்போ பட்ஜெட் போட்டு இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அப்போ இங்கே முக்கிய குற்றவாளி ஒன்றிய பிஜேபி அரசு. அதை கேட்க நம்ம தவறக்கூடாதுன்னு சொல்கிறேன்.